Welcome to our channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல 12th Maths Chapter 1 Application of Matrices and Determinants Exercise 1.1ல 12th sum 12வது sum பார்க்கலாம். 12வது sumல என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு மேட்ரிக்ஸ் A மேட்ரிக்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா A into ஒரு மேட்ரிக்ஸ் ஈக்குவல் டு இன்னொரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம இந்த A மேட்ரிக்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ எப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் given in question A கொடுத்துருக்கிற மேட்ரிக்ஸ் 5 3 -1 -2 ஈக்குவல் டு 14 7 7 7. இப்போது இந்த கொடுத்துருக்கிற ரெண்டு மேட்ரிக்ஸுமே பார்த்தீங்கன்னா 2x2 மேட்ரிக்ஸ். ஸோ ஆர்டர் இப்போது ஆர்டர் ஆஃப் இந்த கொடுத்துருக்கிற ரெண்டு மேட்ரிக்ஸும் 2x2ல இருக்கிறதுனால நம்மளுக்கு ஏயோட மேட்ரிக்ஸும் பார்த்தீங்கன்னா 2ல் தான் இருக்கும். ஸோ அப்போது ஆர்டர் ஆஃப் ஏ இஸ் 2x2. இப்போ கொடுத்துருக்க ரெண்டும் 2x2 மேட்ரிக்ஸு. ஸோ ஏயை நம்ம 2x2 மேட்ரிக்ஸாக தான் இருக்கிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. ஆர்டர் ஆஃப் ஏ இஸ் 2x2. இப்போ இந்த 2x2 இந்த ஏயோட வேல்யூ தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டியது. ஸோ நம்ம இப்போ எப்படி இந்த ஏ வந்துட்டு let us take ஏ ஈக்குவல் டு நம்மளுக்கு ஏயோட ஏ மேட்ரிக்ஸோட வேல்யூ நம்மளுக்கு தெரியாது. ஸோ ஜஸ்ட்டு சும்மா ஏபிசிடி இந்த மாதிரி நம்ம அதோட ஏ மேட்ரிக்ஸ் எலமெண்ட் ஏபிசிடி இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கணும். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா ஏ இன்ட்டு ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்குறாங்க இல்லைங்களா. ஸோ ஏக்கு பதிலாக நம்ம வி ஆர் டேக்கிங் ஒன் மேட்ரிக்ஸ்னும் அதை கன்சிடர் பண்ணணும். ஏபிசிடி இன்ட்டு given in question this matrix 5 3 -1 -2 equal to 14 7 7 7. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா இந்த ரெண்டு மேட்ரிக்ஸையும் மல்டிப்ளை பண்ணணும். ஏ ஃபர்ஸ்ட் ரோ இன்ட்டு திஸ் ஃபர்ஸ்ட் காலம். ஸோ ஏ இன்ட்டு 5 5a. நெக்ஸ்ட்டு b இன்ட்டு -1 -b. நெக்ஸ்ட்டு திஸ் ஒன் இன்ட்டு திஸ் ஒன். a இன்ட்டு 3 3a. b இன்ட்டு -2 -2b. Next this second row into this column. C into 5 5c. Next d into -1 -d. This row into this column. Next c into 3 3c. D into -2 -2d equal to 14 7 7 7. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா இந்த ஃபர்ஸ்ட் இது இருக்கு இல்லைங்களா -a -b ஈக்குவல் டு 14 இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கணும். திஸ் ஒன் ஈக்குவல் டு 14. ஒவ்வொரு ஈச் எலமெண்ட் ஈக்குவல் டு இந்த பக்கம் கொடுத்துருக்குற எலமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துக்கணும். இப்போ 5a -b ஈக்குவல் டு 14. இது வந்து ஒரு ஈக்குவேஷன் நம்பர் 1 நம்ம கன்சிடர் பண்ணணும். நெக்ஸ்ட் 3a -2bனா 7. நெக்ஸ்ட்டு இதே மாதிரி இதோட செகண்ட் எலமெண்ட் ஈக்குவல் டு ரைட் சைடோட செகண்ட் எலமெண்ட் 3a -2b ஈக்குவல் டு 7. இதை வந்து நம்ம ஈக்குவேஷன் நம்பர் 2 எழுதனா இந்த லெஃப்ட் சைடில் இருக்க தேர்ட் எலமெண்ட் ஈக்குவல் டு ரைட் சைடில் இருக்கிற தேர்ட் எலமெண்ட். ஸோ 5c -d equal to 7. இது வந்து equation number 3. Next this fourth element இந்த side left side இருக்கிற fourth element equal to right side இருக்கிற fourth element. 3c -2d equal to 7. equation number 4. இப்போ நம்மளுக்கு 4 equation கிடைச்சிருக்கு. இந்த 4 equation நம்ம சால்வ் பண்ணி ABCDயோட வேல்யூ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஃபர்ஸ்ட் நம்ம வந்துட்டு given ஃபர்ஸ்ட் 2 equation எடுத்துக்கலாம். இதில் வந்துட்டு ஏதாவது ஒரு வேல்யூ வந்துட்டு ஏயோ பி ஃபர்ஸ்ட் 2 equation நம்ம எடுத்துக்கும் போது AB எலமெண்ட் தான் இருக்குது. இந்த ABயில் ஏதாச்சும் ஒரு எலமெண்ட்டை நம்ம வந்துட்டு 0 பண்ணணும். 0 பண்ணால் இன்னொரு எலமெண்டோட வேல்யூ நம்மளுக்கு கிடைச்சிடும். இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷன் எடுத்துக்கோங்க. இதில் 5a -b இருக்குது. இதில் வந்து 3a -2b இருக்குது. அப்போது நம்ம இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை
மைனஸ் டூவால் மல்டிப்ளை பண்ணும்போது இது வந்துட்டு ப்ளஸ் 2b ஆகிடும். ஸோ ப்ளஸ் 2b இன்ட்டு மைனஸ் 2b பி எலிமெண்டோட வேல்யூ வந்து 0 ஆகிடும். நம்ம அதில் இருந்து வந்துட்டு ஏயோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். இப்போ ஃபஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட் ஈக்குவேஷன் நம்பர் 1 இன்ட்டு மைனஸ் 2. ஸோ நம்ம இந்த ஏபியில் ஏதாச்சும் ஒரு வேல்யூ வந்து நம்ம 0 பண்ணணும். அதுக்காக இந்த ஃபஸ்ட் ஈக்குவேஷன் நம்ம மைனஸ் 2வால் மல்டிப்ளை பண்ணுறோம். மைனஸ் 2வால் மல்டிப்ளை பண்ணும்போது இங்கே 5a இருக்கிறது என்ன ஆகிடும்? மைனஸ் 10a. இங்கே வந்துட்டு மைனஸ் பி இருக்குது. மைனஸ் பி இன்ட்டு மைனஸ் 2 ப்ளஸ் 2b. நம்ம போத் சைடுமே வந்துட்டு மல்டிப்ளை பண்ணணும். ஸோ இங்கே வந்துட்டு 14 இருக்குது. மைனஸ் 2வால் மல்டிப்ளை பண்ணும்போது மைனஸ் 28. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து செகண்ட் ஈக்குவேஷன் சேம் அதே இதுதான், அப்படியே நம்ம ரைட் பண்ணணும். செகண்ட் ஈக்குவேஷன் 3a மைனஸ் 2b ஈக்குவல் டு 7. இப்போது இந்த ரெண்டு ஈக்குவேஷனை நம்ம வந்துட்டு ஆட் பண்ணணும். ஆட் பண்ணும்போது 2b ப்ளஸ் 2b மைனஸ் 2bயோட வேல்யூ என்ன ஆகிடும்? 0 ஆகிடும். இங்கே இது வந்து 0 ஆகிடும். நெக்ஸ்ட் மைனஸ் 10aவும் 3a. 10 மைனஸ் 3 7. இங்கே மைனஸுக்கு ஸோ மைனஸ் 7a. இந்த பியோட வேல்யூ 0 ஆகிடும். ஈக்குவல் டு மைனஸ் 28 மைனஸ் 21. இப்போது மைனஸ் 7a ஈக்குவல் டு மைனஸ் 21 இருக்குது. நம்மளுக்கு வந்து ஏயோட வேல்யூ தான் வேணும். ஸோ a ஈக்குவல் டு மைனஸ் 21 டிவைடட் பை மைனஸ் 7. இப்போது a இது நம்ம 7 கேன்சல் பண்ணும்போது இங்கே வந்து 3 ஆகிடும். மைனஸும் கேன்சல் ஆகிடும். ஸோ ஏயோட வேல்யூ a ஈக்குவல் டு 3. நம்மளுக்கு ஏயோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் ரெண்டு ஈக்குவேஷன் இருக்குல்ல, இந்த ரெண்டு ஈக்குவேஷனில் ஏதாச்சும் ஒரு ஈக்குவேஷனில் ஏயோட வேல்யூவை நம்ம அப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு பியோட வேல்யூ கிடச்சிரும். நெக்ஸ்ட் வந்து நம்ம இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்துப்போம். இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் நம்ம இப்போ ஏயோட வேல்யூ நம்மளுக்கு a ஈக்குவல் டு 3ன்னு தெரிஞ்சிடும். இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் ஏயோட வேல்யூவை நம்ம இப்போ அப்ளை பண்ணலாம். 5a மைனஸ் b ஈக்குவல் டு 14. ஸோ a வந்து 3. 5 இன்ட்டு 3 மைனஸ் b ஈக்குவல் டு 14. 5 இன்ட்டு 3 15 மைனஸ் b ஈக்குவல் டு 14 மைனஸ் b. இங்கே மைனஸ் இருக்கிறது இங்கே ப்ளஸில் இருக்கிறது இந்த பக்கம் கொண்டு போகும்போது 14 மைனஸ் 15 ஆகிடும். ஸோ மைனஸ் b ஈக்குவல் டு மைனஸ் 1 b ஈக்குவல் டு 1. நம்மளுக்கு இப்போ பியோட வேல்யூ கிடச்சிச்சு. நம்மளுக்கு இப்போ ஏபியோட வேல்யூ நம்ம இப்போ ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்துட்டு நீ சிடி எலிமெண்டோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ அதுக்காக என்ன பண்ணணும்னா தேர்ட் ஈக்குவேஷன் அண்ட் ஃபோர்த் ஈக்குவேஷன் இருக்குல்ல, இந்த ரெண்டு ஈக்குவேஷன் நம்ம கன்சிடர் பண்ணணும். இதில் ஏதாச்சும் ஒரு எலிமெண்ட்டை நம்ம 0 பண்ணணும். இங்கே பாருங்கள் 5c மைனஸ் d ஈக்குவல் டு 7 இருக்குது. இங்கே 3c மைனஸ் d மைனஸ் 2d ஈக்குவல் டு 7ன்னு ஃபோர்த் ஈக்குவேஷன் இருக்குது. ஸோ அப்போ இதில் வந்துட்டு தேர்ட் ஈக்குவேஷனை நம்ம வந்துட்டு மைனஸ் 2வால் மல்டிப்ளை பண்ணும்போது இந்த டியோட எலிமெண்ட் டி வேல்யூ வந்து 0 ஆகிடும். ஸோ அதுலேருந்து நம்ம சியோட வேல்யூவை கேல்குலேட் பண்ணலாம். அதுக்காக என்ன பண்ணணும்னா இந்த தேர்ட் ஈக்குவேஷனை மைனஸ் 2வால் நம்ம மல்டிப்ளை பண்ணணும். இப்போது தேர்ட் ஈக்குவேஷன் இன்ட்டு மைனஸ் 2. தேர்ட் ஈக்குவேஷனை நம்ம மைனஸ் 2வால் மல்டிப்ளை பண்ணும்போது மைனஸ் 10c ப்ளஸ் 2d போத் சைடை நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணணும். ஸோ மைனஸ் 14. நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த ஃபோர்த் ஈக்குவேஷனை அப்படியே ரைட் பண்ணுங்க. 3c மைனஸ் 2d ஈக்குவல் டு 7. ஃபோர்த் ஈக்குவேஷனை அப்படியே ரைட் பண்ணுங்க. 3c மைனஸ் 2d ஈக்குவல் டு 7. இந்த ரெண்டு ஈக்குவேஷன் நம்ம ப்ளஸ் பண்ணும்போது இதோட வேல்யூ 0 ஆகிடும். ஸோ மைனஸ் 10cயும் ப்ளஸ் 3cயும் minus 7c equal to minus 14 7 minus 7 minus 7c equal to minus 7. So c equal to minus 7 divided by minus 7. c equal to 1. நம்மளுக்கு c ஓட வேல்யூ c ஓட ஆன்சரை கிடைச்சிச்சு. c equal to 1. நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணணும்னா இந்த c ஓட ஆன்சரை தேர்ட் ஈக்குவேஷன் இல்லைனா ஃபோர்த் ஈக்குவேஷன் இருக்குல்ல, இதில் ஏதாச்சும் ஒரு ஈக்குவேஷனில் நம்ம அப்ளை பண்ணுவோம். இந்த தேர்ட் ஈக்குவேஷன் பாருங்கள், 5c மைனஸ் d ஈக்குவல் டு 7. இந்த தேர்ட் ஈக்குவேஷனில் நம்மளோட சியோட வேல்யூ ஆல்ரெடி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம் 1. இந்த வேல்யூவை அப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு டியோட வேல்யூ கிடைச்சிடும். இந்த தேர்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். தேர்ட் ஈக்குவேஷன்
5c minus d equal to 7. இந்த equationல நம்ம c ஓட வேல்யூ அப்ளை பண்ணுவோம். c ஓட வேல்யூ என்னது 1. So 5 into 1 minus d equal to 7. 5 minus d equal to 7 minus d equal to 7 minus 5 minus d equal to 2. நம்மளுக்கு d தான் வேணும். ஸோ d வேணுங்கிறதுனால நம்ம மைனஸால் இந்த மைனஸை இந்த பக்கம் மைனஸால் போத் சைடும் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ மைனஸால் மல்டிப்ளை பண்ணும்போது d ஈக்குவல் டு -2ன்னு கிடச்சிடும். ஸோ இப்போ நம்ம வந்துட்டு ABCD இந்த 4 எலமெண்டோட வேல்யூவை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். நம்ம முதல்ல வந்துட்டு ஏங்கிறத என்னன்னு கன்சிடர் பண்ணோம். லெட்டஸ் டேக் A ஈக்குவல் டு ABCD நம்ம கன்சிடர் பண்ணியிருந்தோம் இல்லைங்களா. இதில் வந்து இந்த ABCDயோட நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சிருக்கிற வேல்யூவை மென்ஷன் பண்ணலாம். ஸோ அப்போ A ஈக்குவல் டு ஸ்மால் ஏயோட வேல்யூ வந்து A3 என்ன 3. நெக்ஸ்ட்டு பியோட வேல்யூ 1, சியோட வேல்யூ 1. ஸோ இங்கே 1, பி வேல்யூ 1, சி வேல்யூ 1, டி வேல்யூ -2. ஸோ நம்ம இப்போ கிவன் இன் கொஸ்டினில் ஏ மேட்ரிக்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருந்தாங்க. நம்ம வந்து ஏ மேட்ரிக்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.